திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடி அருகே 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலை முழுவதுமாக சேதமடைந்துள்ளதால் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 10 கிலோமீட்டர் தொலைவு பள்ளிக்கு நடந்து சென்று கல்வி பயிலும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடி அடுத்துள்ள புளியம்பட்டி, புதூர், செக்கடி, அரவங்காடு, நீர்க்குன்னி, ஜம்போடை, கல்நாடு ஆகிய மலை கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் பழுதடைந்து சுமார் 1.5 மீட்டர் அகலம் மட்டுமே பாதைகளாக தென்படுகின்றன. இதனால் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே 10 கிலோமீட்டர் தொலைவு பள்ளிக்கு நடந்து சென்று கல்வி பயிலும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நாங்கள் கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பணுமா, அங்கே 9 மணிக்கு தான் ஸ்கூல் வந்து சேர்றோம். மறுபடியும் ஈவினிங்காக 5 மணிக்கு ஸ்கூல் வர்றாங்கன்னா எங்களுக்கு 15 கிலோமீட்டர். நாங்கள் இங்கேருந்து சாயந்தரமாக நடந்து தான் போகிறோம். 9 மணிக்கு வீடு போய் சேர்ந்தாக்கா எங்கள் அப்பா அம்மா தான் வந்து கூப்பிட்டு போனோம். அப்படின்னா நாங்கள் தான் நடந்து தான் போயிடணும். எங்கள் ஊர் போகிறதுல ஃபுல்லாக கார் தான். அதனால நாங்கள் எப்படி தனியாக போகிறது பொண்ணுங்களுக்கு வேறு பயமாக இருக்கும். சாலைகளை மாற்றியமைக்க கோரி பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என்பது மாணவர்களின் கருத்தாக உள்ளது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் மாலை பள்ளி முடிந்தவுடன் 10 கிலோமீட்டர் காட்டு வழியில் நடந்து செல்லும்போது இரவாகி விடுவதால் ஆபத்து ஏற்படுவதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் மாணவிகள் புகார் தெரிவிக்கின்றனர். கல்நாட்டிலிருந்து தாணிப்படிக்கு 10 கிலோமீட்டர். நாங்கள் கல்நாட்டிலிருந்து தாணிப்படிக்கு நடந்து தான் வரணும். அங்கே 6 மணிக்கு கிளம்புனா இங்கே 9 மணிக்கு தான் வருவோம். அதே மாதிரி ஈவினிங் இங்கே 4 மணிக்கு விட்டு அங்கே 7 மணிக்கு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறோம். அதனால் எங்களால் படிக்கவே முடியல. எங்களுக்கு மார்க்கும் குறையுது, ரேங்க்கும் குறையுது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சிரமத்தால் தினமும் பதட்டமும் வேதனையும் ஏற்படுவதாக மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். 60-70 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே அது செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டு வசதியாக எங்களுக்கு செஞ்சு விடுன்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் கலெக்டர் எம்எல்ஏ வரைக்கும் நாங்கள் போயிட்டு கொடுத்தோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. இதை செய்யறன்றதை மட்டும்தான் நாங்கள் காதில் கேட்குறோமா தவிர எதுவுமே இல்லை. எங்களுக்கு இதாவது உடனடியாக இந்த பேருந்து வசதி, இந்த சாலை வசதி உடனடியாக எங்கள் செஞ்சு கொடுத்தாதான் எங்களோட பிள்ளைங்க படிப்பாங்க, இல்லைனா முடியாது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை கோட்ட பொறியாளர் ஜெயசேகரிடம் கேட்டபோது 2 நாட்களில் பணிகள் தொடங்கப்பட்டு 1 மாதத்திற்குள் சாலை பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டுவிடும் என்று உறுதியளித்துள்ளார். எஸ். செந்தில் முருகன், நியூஸ் 7 தமிழ், திருவண்ணாமலை.